என்னடா ஒரே கூட்டமா இருக்கு? அதான் தெரியல. சரி போய் பார்க்கலாமா? போய் பாப்போம். ஓடியா. ஏப்பா தம்பி, அங்க என்ன ஒரே கூட்டமா நிக்கிறாங்க? பாவம், யாரே செத்து கிடக்குறாங்க. அப்படியா? நீ பாத்தியா? எப்படி? எனக்கு கண்ணு தெரியாதே. கண்ணு தெரியாதா? வாடா. ஐயோ, பலாப்பழத்துல ஈ மச்சு மாதிரி நிக்கிறாங்களே. எப்படி உள்ள போறதா? கொஞ்சம் அண்ணே, கொஞ்சம் கொஞ்சம்ண்ணே. இங்க ஒரு பணம் மரம் நிக்குது, இங்க போவோம். தள்ளுங்கடா. நீ இங்கிட்டு வந்து தொலைடா. அண்ணா கொஞ்சம் கொஞ்சம் அட சட்டை அடைக்கிறான். பூச்சி அடைக்குது. ஐயோ, பார்க்கவே விட மாட்டேன்றாங்களே. என்ன பண்றது? ஆமா, என்ன பண்ணலாம்? அப்பா அப்பா, என்ன விட்டு போயிட்டீங்களா அப்பா? ஒரு வார்த்தை கூட சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்களா அப்பா? போயிட்டீங்களா அப்பா? அப்பா, 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து வளர்த்தீங்களே, அந்த மகனை விட்டு இப்படி நடுவோட்ல செத்து கிடக்கிறீங்களா அப்பா? அப்பா அப்பா அப்பா, அழகப்பா அழகப்பா. அப்பா பாட்டு தள்ளுற. அப்பா 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 அப்பா, என்னப்பா துக்கம் தாங்க முடியலையப்பா? அப்பா 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 அப்பா, இவன் எங்க அப்பா இல்ல. கட்டிட்டு வந்தீங்க, கடிச்சு முடிய கடிச்சு. ஐயோ, என்னப்பா மம்பட்டி, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் என்னப்பா, நம்ம மாரிமுத்து அம்மா இறந்த விஷயம் அவன்கிட்ட போய் சொல்லணும் இல்ல? அதுக்குதான் புறப்பட்டு அதுக்குள்ள உசுர வாங்கிட்டாங்க. அவசரப்படாத. என்ன? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. மாரிமுத்து இதயம் ரொம்ப பலவீனமா இருக்கு. அவரை பத்தி எனக்கு தெரியாதானே அண்ணே. அவர்கிட்ட எப்படி எப்படி எடுத்து சொல்லணுமா அப்படி எப்படி பக்குவமா நான் சொல்றேனே. அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உசுருக்கு நான் கேரண்டி. நீங்க தைரியமா போங்க. சரி. நம்ம மம்மிட்டியா? எங்கடா இவ்வளவு தூரம்? எப்படி எதுல வந்த? சும்மா கேட்டா சிரிக்கிறீங்க. எப்படிடா வந்த நீ? நடந்தா? பஸ்லியா? ரயில்லையா? எப்படிடா வந்த நீ? வந்த எதை கேட்டாலும் வந்தாங்கிறியா? எப்படிடா வந்த? அட அறிவாளி பத்தமவனே, என்னடா இது? ஒரு கால வந்து செருப்பு போட்டிருக்க, பஸ்ல வரும்போது இன்னொரு செருப்பை தொலைச்சிட்டியா? பஸ்ல கூட்டத்துல ஒண்ணுதான் கிடைச்சு, சரி கிடைச்ச வரைக்கும் லாபம் அப்படின்னு நினைச்சு ஒன்னு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரி, வந்த விஷயத்த சொல்லு. அதுதான், நம்ம டைகர் நாய் செத்து போச்சு. அத சொல்லத்தான் அவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். டைகர் நாய் செத்து போச்சா? ஆமா. ஐயோ, எப்படா செத்துது? கரிய தின்னு செத்து போச்சு. கரியா? என்ன கறி? நம்ம காமதேனு செத்து போச்சுல்ல, அதோட கரிய இது தின்னு செத்து போச்சு. என்னோட காமதேனு செத்து போச்சா? எப்படா செத்துது? அந்த 50 மாடு செத்து போச்சுல்ல, அதோட சேர்ந்து நம்ம காமதேனு மாடு செத்து போச்சு. ஏன் 50 மாடு செத்து போச்சா? அவ்வளவு எப்படா செத்துது? நம்ம மாட்டு தொழுவம் தீப்பிடிச்சுல, அதுல கறி எல்லாம் செத்து போச்சு. மாட்டு தொழுவம்? ஐயோ, பாழா போடவே எவனா பாம்புக்கு போட்டுட்டானா? பாம்பு போடல, தீ பிடிச்சிருச்சு. அதான் எப்படா தீ பிடிச்சது கேக்குறேன். பக்கத்துல ஒரு பணத்தை எரிச்சுக்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு தீ இதுல பட்டு தீ பிடிச்சிருச்சு. போனமா? யார் போனோம்? அப்பா போனோம். ஏண்டா ஒப்ப புறத்தை ஏன் தொழு பக்கத்துல கொண்டாந்து எரிக்கிறது? செத்தது எங்க பால? உங்க அப்பாயா? என்னது, அப்பா செத்து போயிட்டாரா? ஐயோ ஐயோ, அப்பா எப்பா, எங்க அப்பா எப்படிப்பா செத்து போயிட்டாரு? அதுவா, உங்க அம்மா செத்து போன அதிர்ச்சியில உங்க அப்பா செத்து போயிட்டாரு. அம்மா செத்து போயிட்டாங்களா? அப்பா போயிட்டாரு. ஐயோ அம்மா, 2 பேரும் விட்டுட்டு போயிட்டீங்களே, எப்படி அப்பா எப்படி அப்பா எங்க அம்மா செத்து போயிட்டாங்க? அழுகாதீங்க, அமைதியா இருங்க. அது வந்து உங்க பொண்டாட்டியும் பிள்ளைகளும் கார்ல போய்கிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்ட்ல செத்தாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில உங்க அம்மாவும் செத்து போச்சு. மொத்தத்துல ஃபேமிலியா க்ளோஸ். இந்த விஷயத்தை நம்ம வேற யார்ட்ட போய் சொல்றது? சரி, வந்த வேலையை பார்ப்போம். என்ன வெயிட்டே காணா? கஞ்சப்பைய ஒரு 4-5 ஜாமான் எக்ஸ்ட்ரா வைக்கப்படாது. சரி, கிடைச்ச வரைக்கும் லாபம். தங்க தலைவர் வெற்றி வேலப்பன் வாழ்க, டாக்டர் வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க, வருங்கால மந்திரி வெட்டுக்கிளி வேலப்பன் வாழ்க, வெட்டு வாழ்க, கிளி வாழ்க, வேல் வாழ்க, அப்பன் வாழ்க வாழ்க. ஏன்டா என் பேரை கண்டதுல மாட்டற? அம்மா, உன்னை பார்த்து ரொம்ப நினைச்சேன். எங்க போயிருந்த? அண்ணே, ரொம்ப கஷ்டப்படுறேன், ஒரு வேலை ஒண்ணு போட்டு. இங்க வாப்பா, எனக்கு நீ பல உதவி செஞ்சிருக்க, அதை மறக்காம பல தடவை நீ போலீஸ் ஸ்டேஷன்ல ஜாமீன் கொடுத்திருக்க. மறுபடியும் வேலை கேட்டா எப்படிப்பா? அண்ணா, வேற வழி இல்லாம தானே உங்ககிட்ட வந்திருக்கேன்.
அண்ணே ஒரு உத்தம புத்திரனா ஒரு சற்புத்திரனா திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறேன். வேலை கொடுங்க. நல்லா சிரிக்கிறீங்க. திருந்தி வாழ போறியா? அந்த தப்பெல்லாம் செய்யாதப்பா. ஏன்? சிபிஐ, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இவருக்கெல்லாம் நீ தாப்பா சோறு போடுறீங்க. நான் என்ன சொல்றேன், மறுபடியும் திருடு. அண்ணே அந்த மாதிரி தொழில் பண்றதுக்கு உங்கள மாதிரி பெரியவங்க இருக்கும்போது என்ன மாதிரி பொடிப்பை தேவையில்லண்ணே. நீங்களா பார்த்து ஒரு நல்ல வேலை போட்டு கொடுங்க. என்னென்ன எருமாடு சொல்லிற மாதிரி சொல்லிடுறீங்க? தேய்ச்சு குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதான் இருக்கு. அங்கதான் கையில தெரியுமில்ல. நீ சொல்லி இங்கயா? அண்ணே நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. உங்களுக்கு தான் 2 கையும் இல்லையே. இப்படி எத்தனை நாளைக்குனே கஷ்டப்பட்டு வாழ்க்கை நடத்துவீங்க? நான் மட்டும் உங்க கூட இருந்தா உங்களுக்கு இந்த நிலைமை வருமா? அண்ணே உங்களுக்கு கைக்கு கையா இருந்து காலுக்கு காலா இருந்து செருப்புக்கு செருப்பா இருந்து இருந்து கைக்கு கையா மட்டது மத்ததெல்லாம் என்கிட்ட இருக்கு. தலைவரே, உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு ஜனங்க எல்லாம் வெளியில காத்துட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா அண்ணே நான் சொன்ன சரியா போச்சா? நீ வந்த நேரம் நல்ல நேரம். ஏண்டா கோசம் போட ஆள குட்டியா சொன்ன குட்டியாந்தியா? அதையெல்லாம் நேரத்துக்கு ஏற்பாடு பண்ணி மாலையில ரெடியா இருக்கா? மாலையும் ரெடியா இருக்காங்க. போ. அண்ணே நானும் கோசம் போட கூட வரட்டுமா? எங்க தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா, எங்கள் தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா, பானை தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா, பானை தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா, பரட்ட தலைவர் வெட்டுக்கிளி வேலைப்பா. பெரியோர்களே, தாய்மார்களே, தொண்டர்களே, இத்தனை நாளும் உங்களுக்கு வணக்கம் சொல்ல கையில்லாத எனக்கு கைக்கு கை கொடுக்க புதிதாக ஒரு தொண்டன் வந்திருக்கிறான். அவனை இப்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். அவன் தான் இவன். வணக்கம் வணக்கம் வணக்கம். 8வது வட்டத்தின் சார்பாக அன்னார் அவர்களுக்கு மலர் மாலையை பொன் மாலையாக அணிவிக்கிறேன். தலைவரே, இந்த குழந்தைக்கு ஒரு பேர் வைங்க. என்ன பேர் வைக்கலாமா? கன்னியம்மன் வச்சு. பெண் குழந்தைங்க. பெண் குழந்தையா? கன்னியம்மன் வச்சு. சரிங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கை சாதாரண கை இல்ல, உழைக்கும் கரங்கள். நம்மெல்லாம் ஏன் கடன் சட்டை போட்டிருக்கிறோம்? கை திட்டமாக போட்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும், எண்ணி பார்க்க வேண்டும். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட பழக்கம் உண்டு. உங்க அனுமதியோட இதை நான் போட்டுக்கொள்கிறேன். பெரியவர்களே, எனக்கு மூக்குப்பொடி போட்டதுனால தொண்டை அறவிட்டு போச்சு. நீங்க எல்லாம் போயிட்டு நாளைக்கு வாங்க. வணக்கம் 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 வணக்கம். அண்ணே உணர்ச்சி வசப்பட்டு வெளியே வந்துட்டேன். லண்டன் பிரதமர் டெல்லி விமான நிலையத்தில் வந்து இறங்கினார். அவரை அனைவரும் கைகுலுக்கி வரவேற்றார்கள். எப்ப பார்த்தாலும் கை கைது அப்படியா? நீங்க பேப்பரை தொடக்கூடாது. கொண்டு வா. ஆமா, எங்கடா என் கையால நம்பட்டி? அவர் இன்னைக்கு லீவுங்க. என்ன மிஸ்டர் லீவு? அவருக்கு கை துலுக்கிருச்சுங்க. அவனுக்குமா? நீயா? உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். அதுக்கு என்னப்பா? அதுக்கு என்னவா? நீ கட்டிக்கிற போறிய அந்த பொண்ணைய காதலி. என்னடா சொல்ற? அவ உன் காதலியா? ஆமா, நான் அவளை காதலிக்கேன். அது ஒரு தலை காதல். உனக்கு என்ன 2 தலையா? அது என் மாமா பொண்ணும். என்ன பிரயோஜனம்? அதான் பொண்ணோட அப்பா என் மாமனாரு டெல்லி வரைக்கும் செல்வாக்கு, பெரிய கோடீஸ்வரர். அந்த பொண்ணை நீ காதலிக்கலாமா? இதெல்லாம் நடக்கிற கதையா தம்பி? போ, அவர் ரேஞ்சுக்கு நான் தான் மாப்பிள்ள. யாரு நீ? உனக்கு 2 கையுமே இல்ல. கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ண போற? என்னமோ பண்ண போடா. திருட்டு போயில. திருட்டு போயில. நானா திருட? நீ செஞ்ச திருட்டுக்காக நான் உள்ள போனேன். திரும்பி வரதுக்குள்ள நாட்டை சுரண்டி அரசியல்வாதி ஆயிட்டேன். இப்ப சொல்ற நீ தான் திருட, பொறுக்கி, முள்ள மாதிரி. நீ என்ன வேணாலும் சொல்லு, ஆனா அந்த கல்யாணம் நடந்தே தீரும். நான் நடக்க விட மாட்டேன். முடிய தடுத்து பாரு. மனமேடையில பாம்பு வைப்பேன். பார்க்கலாமா? பார்க்கலாமா? பார்க்கலாம். போடா. ராஜாவர்ணோ தேஜோ பிரகஸ்பதிக்கு
பவந்த இந்திர சாங்கரணாயாத்ரயாம் த்ருவாம் ஓம் அக்னியே இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓம் சர்வ மங்களமாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ர்யம்பகே தேவி நாராயண நமோஸ்துதே. கட்டி மேளம் மாங்கல்யம் தந்துநானேன மம ஜீவன ஹேதுனாம் கண்டே பத்ராமி சுபஹே. அபச்சாரம் இந்த கல்யாணம் செல்லாது. ஏன் செல்லாது? மாப்பிள்ளையா நீங்க இருக்கும்போது வேற ஒருத்தர் தலைக்கட்ட எப்படி செல்லும்? அதெல்லாம் செல்ல, நீ பேசாம இரு. யோ என்ன அக்கலமா இருக்குது? என்ன? ஐயர் சொல்லவே நியாயம். என்னதான் ஆயத்த கண்ட? பொண்ணு கடத்தல யார் கையால தாலி கட்டுறானோ அவனுக்கு தான் பொண்ணு சொந்தம். ஐயர் என்ன சுப்ரீம் கோர்ட் சட்டியா? சும்மாரியா? பொண்ணுகிட்டயே கேட்கிறேன். ஏமா நான் தான் மாப்பிள்ள, அவன் தான் தொட்டு தாலி கட்டினான். நீ என்ன சொல்ற? ஏய் மாப்பிள்ளையே, என்ன மன்னிச்சிருங்க. இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லாம தான் இருந்துச்சு. இருந்தாலும் உங்களுக்கு கைக்கு கையா இருக்குது என்னோட ஆளுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த கல்யாணத்துக்கே நான் ஒத்துக்கிட்டேன். எனக்கு 2 கையும் உள்ள ஒரு ஆளுதான் புருஷனா வரணும்னு ஆசைப்பட்டேன். என் ஆசைப்படியே எல்லாம் நடந்துச்சு. இத பாருங்க, இவருக்கு 2 கையும் இருக்கு. இவர்தான் எனக்கு எல்லாமே. என் உயிர், என் தெய்வம் எல்லாமே இவர்தான். அண்ணன் எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. அங்க மிதிக்கிறாரு. ஐயோ டேய் வெட்டுக்கிளி வேலப்பா, ஒரு பிராட இன்னொரு பிராடு ஏமாத்தி தாலி கட்ட தப்பு இல்லடா. ஐயோ பொண்ணோட 5 கோடி ரூபா போச்சே. நம்ம 2 பேரும் ஒத்துமையா போயிருந்தா இப்படிதான் நடந்திருக்குமா? நீ தான் ஒத்து வரலையே. உனக்கு சரியான தண்டனை இதுதான்டா. நான் வர்றேன். ஈஸ்வரா, இந்த மாதிரி கல்யாணம் நான் நடத்தி வச்சதே இல்ல. கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கண்ணை கொடுத்தவனே பறித்து கொண்டாண்டி, மானே வளர்த்தவனே வெறுத்து விட்டாண்டி. கிளம்ப முதல்ல என்ன விலை? 2 ரூபாய். 2 ரூபாயா? 2 ரூபாய் இருந்தா எவ்வளவு இடியாப்பம் சாப்பிடலாம்? இடியாப்பம் தலையில வைக்க முடியாதே. கொஞ்சம் விலையை குறைச்ச கூடாதா? வேணும்னா 1.25 தரேன். 1 ரூபாய்க்கு கிடைக்காதா? 1.50 தரேன். அது கம்மி கிடையாது. வாங்குறீங்களா இல்லையா? போயிட்டாங்களா? பணக்காரங்களா? பெரிய பணக்காரங்க. கார்ல வேற வந்துடுறாங்க. பேச்சு மட்டும் இடியாப்பம் திங்கிற பேச்சு. சரியான சாப்பாட்டு ராம போல இருக்கே. என்னடா இது? உனக்கு எம்மாதிரியே எடுப்பா பல்லு இருக்கு. அதான் நானும் கேக்குறேன், ஏன் என்ன மாதிரி உங்களுக்கு பல்லு எடுப்பா இருக்கு? இப்படி அழகான பல்லெல்லாம் சில பேருக்கு தான் அமையும். பல்லு எடுப்பா இருந்தா சொல்லு சுத்தமா இருக்குங்கிறேன். ஆமா, ஜோசியம் உண்மைதான் சொல்லணும். கிளி போய் சொல்லாதுப்பா. இதுவே போய் கிளி எங்கன்னா பேசுமா? பேசும், என் கிளி பேசும். பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கும். எங்க பணத்தடு? என்கிட்ட இருக்கிறதே இந்த 10 ரூபா தான். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த டுபாக்கூர் தானே வேண்டாங்கிறது. கழுத்துல இம்புட்டு பெரிய தங்க செயின் போட்டிருக்கேன், காசு இல்லைங்கிற. இது கவரிங்க. பேரிச்சம்பழமா? சே, நானும் என்னமோ நினைச்சேன். அது சரி, இப்ப உனக்கு சாப்பாடு முக்கியமா சோசியம் முக்கியமா சொல்லு. ஒரு 5 ரூபாய்க்கு ஜோசியம் பாருங்க. 5 ரூபாய்க்குனா கையில தான் பாக்கலாம். இப்படி வை காசை, கைய நிட்டு. பேர் என்ன? முத்துச்சாமி. முத்துச்சாமியா? முத்துச்சாமி முத்துச்சாமி, முத்துப்பல்லு சின்னச்சாமி. நல்ல நேரம் ஆரம்பம் தான் காத்தாயி சொல்லு. இனிமே எங்க இன்னி போக வேண்டாம், இங்கே நில்லு. என்ன பூவாவுக்கு பூவா வரும்னு முருகன் சொல்றானப்பா. அந்த முருகன் என்கிட்ட சொல்லியா? என்கிட்ட சொல்றான்ல. எப்படி? உன் கையில வேலை இருக்குது கண்ணு. எங்க வேலை இருக்குது? ஒரே அழுகா இருக்குது. ஏய் பல்லா, நான் சொல்றத கேளு. இந்த பாரு, இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த கோயில்லயே இரு. நல்ல நேரம் ஆரம்பம் தான். நல்ல நேரத்தை பாக்குறீங்களோ? வருது பார். ஐயோ
அப்பா ஏன் நல்ல வேலை சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்தல, கரண்ட்ல அடிபட்டு கருவாடா கறி இருப்பீங்க. அடி ஒண்ணு போடாம பண்ணலையா? எலும்பு உடைஞ்சு போச்சு. என்ன சார், நான் என்ன படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரண்ட்ல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச விறகு கட்டை கொண்டு அடிச்சு காப்பாத்துறதா சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை. இப்ப யாரு கரண்ட்ல மாட்டேன்? நான் தான் பார்த்தேன், கரண்ட் பிடிக்கல கை மாட்டி கால் வேற உதறிச்ச. சாணிய உடனியா? சாணியா? சரி பரவாயில்ல சார், இடது கால சாணியை மிச்சம்னா எதிர்காலம் பூரா நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்டா என்னவா? 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு அர்த்தம். கொடுங்க சார் கையா. சாரி சார். ஆமா, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி, முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, முத்தான பேருங்க. என் பேரு மம்பட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற நான் வேற. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டேய் முத்து, சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பிரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க. நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பார்த்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி அதை விடுங்க, போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லலாம். சரி அதையும் விடுங்க, நீ உத்தமே நான் புத்திரன். போதுமா? வாப்பா போவான். ₹1.5 ஒரு முழம் பூ கிடைக்குமா? ஆமா, நேத்து வந்து பேரம் பேசிட்டு பூ வாங்காம போனது நீங்க தானே? அது நேத்து என்கிட்ட சில்லறை இல்ல, அதான் வாங்காம போயிட்டேன். நீங்க பணக்காரங்க தானே, ₹1.5 கொடுக்க என்ன கஷ்டம்? கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல, அது என்கிட்ட இருந்ததுல ₹100 நோட்டு. ₹1.5 ₹100 மாத்த முடியுமா? அதான் பார்த்தேன், உங்ககிட்ட ஒரு சில்லறை இருக்காது, அதனாலதான் வாங்கல. நான் ₹1.5 பண்ற கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும். என்ன சொல்றீங்க? இல்ல, நான் பணம் சம்பாதிக்கிறத பத்தி சொன்னேன். நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரரா? ஆமா, பெரிய பணக்காரர். எங்க இருந்து வந்தது அவ்வளவு பணம்? வியாபாரம் செஞ்சுதான், பிசினஸ். என்ன வியாபாரம்? முந்திரி. அப்படின்னா? முந்திரி பருப்பு இல்லைங்க, அதெல்லாம் வெளிநாட்டுக்கு கப்பல் மூலமா அனுப்புது, அதான் நம்ம மெயின் பிசினஸ். ஓஹோ, தினமும் வருவீங்களா? என்ன தினம் வர வேண்டியதுதான், அதோட வேற என்ன வேலை? என் பிசினஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நான் நாளைக்கு வந்து பூ வாங்கிக்கிறேன். சரி. கார்ல வந்தாலும் எவ்வளவு அன்பா பேசுறாரு. வைராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. ஓ உள்ள போச்சு 80 வச்சு பணம் பாட்டிக்கு 100. என்னப்படி 100? 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. வைராஜாவை 1 வச்சா 2, 10 வச்சா 20, 20 வச்சா 40, 40 வச்சா 80. வைராஜாவை 1 வச்சா 2, 2 வச்சா 4. வைராஜாவை உள்ள வச்சா உங்களுக்கு வெளிய வச்சா கம்பெனிக்கு 1 வச்சா 2, 2 வச்சா 4. என்கிட்ட ₹5 இருக்கு. 5 வச்சா 10, 10 வச்சா 20. வை நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அதுக்கு என்ன? இந்த ₹5ல 4 இடியாப்பம் ஒரு டீ சாப்பிடுவேன். அடிச்சா 8 இடியாப்பம் 2 டீ சாப்பிடலாமே. வைராஜாவை முருகா, முருகா நீ ஏன் கும்பிடு? உனக்காதாப்பா. வை வைராஜா வை. எங்க வைக்கிறது? எங்க வேணா வை. வைராஜா வை. 5 வச்சா 10. வைராஜா வை. பாட்டிக்கு பணம் போச்சு பணம் கம்பெனிக்கு. வைராஜா வை. 10 வச்சா 20. வைராஜா பசிக்குது, காசு திருப்பி கொடு. இந்த பணம் கம்பெனிக்கு போயிடுச்சா? வேற பணம் இருந்தாடே. 1 வச்சா 2, 2 வச்சா. இல்ல இதை விட்டா எனக்கு காசு இல்ல கூட. இந்த பணம் கொடுக்க முடியாதுயா. போயா. 1 வச்சா 2 வச்சா ஆரம்பிக்கணும். அவ்வளவு பசி இருந்தா தப்ப குளத்துல கொஞ்சம் தண்ணி குடிச்சு அப்படியே போயிட்டே ஏரியா. 1 வச்சா 2 காசு கொடு. அது ஒரு கடை தெரியுது, அந்த கடையில போய் வயிறு ஃபுல்லா இடியப்ப சாப்பிட்டு என் கடைக்கல சொல்லு. எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க, அந்த கடையில இருக்கிற பூரா இடியப்பத்தை சாப்பிட்டு. ஒரு 12 இடியாப்பம் 24 சாப்பிட்டுக்க. உன் பேரு நாடா குத்து நாராயணன். நான் சொல்லிட்டா தைரியமா சொல்லலாம். போயிட்டே இரு. ஒரு டீ சாப்பிடு. ஒரு டீ என்ன 5 டீ சாப்பிடலாம். தைரியமா போ. இன்னைக்கு வைராஜாவே. என்ன அது ஊருக்கு மாதிரி இருக்கு? நேற்று செஞ்சலாம் இன்னைக்கு வைங்க. இல்ல சார், காலையில தான் போட்டது, கொஞ்சம் ஆறி போச்சாதான். ஆறி போச்சா? எனக்கு தெரியாது. ஒரு நூல் இருந்தா அப்படியே தட்டலாம் அப்படி இருக்குது. சும்மா குடிக்கிறீங்க, காசு வாங்கல. போய் டீ கொண்டாயா. போயா போய் சொன்னாக்கல போய் டீயை கொண்டாயா. என்னாச்சு சார்? இது இடியாப்பம் அது. நேற்று இடியாப்பம் இன்னைக்கு வைக்கிறீங்க? நேத்துக்கு போட்டது சார், இன்னைக்கு காலையில போட்டது. கொஞ்சம் ஆறி போச்சு. ஆறி போச்சாது கீறி போச்சாது. காசு வாங்கல, ஓசியா குடுக்குறீங்க. எல்லாம் நூல் கண்டு சிக்கும் இந்த மாதிரி. இன்னைக்கு போட்டது தானே, சாப்பிடுங்க. கையை தண்ணி மனுஷா. கழனி தண்ணியா?
டீயடா அது சாக்கடை தண்ணி மாதிரியா இருக்குது. என் கடை பேரை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கிறீங்க. நீயே குடி. என்ன சாம்பார்ல போய் குளிச்சிட்டீங்க? சரி உள்ள போய் மரியாதையா சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போனா. காசா? இந்த நாடா குத்து நேரம் இல்ல அவர் கணக்குல இருக்கீங்க. என்னது நாடா குத்து நாராயணா? ஐயோ அவன் அப்ப வீட்டு கிடையாது. ஏன் அப்ப வீட்டு கிடையாது? மரியாதையா காசு கொடுத்துட்டு போனா. என்கிட்ட யாரு காசு? அப்ப காசு இல்லையா? அப்ப இல்ல, எப்பவுமே என்கிட்ட காசு இல்ல. ஐயோ காசே இல்லையா? அப்ப காசே இல்லாமல சாப்பிட்டு அதிகாரம் பண்ண. வாடா டேய், உன்னை உண்ட மாட்டேன். வாடா நாடா குத்து. வாடா குத்துறா. பேஸ் பேஸ். எப்படிமா இருக்கா நம்ம பையன்? பரவாயில்லையே, மாவாட்டுக்கு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கேன். அழுவுறியா? ஏன் அழுவுற? அப்போ ஒண்ணு பண்ணு, நீ அழுவுறதா அழுவுற, உன் கண்ணீர் இந்த மாவுல விழறா போல அழுத்தமா குனிஞ்சு அழுவு. எனக்கு கொஞ்சம் உப்பாவை மிஞ்சட்டும். இப்ப உப்பு எப்படி? பத்தல 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 பத்தல. இன்னும் ஒப்பாரி போட்டு நல்லா அழுவு. உழைத்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே. நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல விரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? வாங்க வாங்க. வணக்கம். உள்ள போங்க. பாட்டி 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 ஐயோ பாட்டி 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 இப்படி அநியாயமான விட்டு போயிட்டே பாட்டி. இல்ல தாத்தா. தாத்தா 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 தாத்தா. இருமா இருமா இரு இரு. என்ன பக்கத்துல பாட்டு சத்தம் கேக்குது? எதிர் வீட்டு பொண்ணுக்கு கல்யாணம். இருக்கட்டும், எல்லா வீட்டு பக்கத்துல ரேடியோ போட்டுக்கிட்டு போய் கேட்கலாம். யாரும் கேட்டோமே, சொல்லி பார்த்தோமே, அவங்க கேட்க மாட்டேன். அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகராறுப்பா. அப்படியா? நான் போய் கேட்கிறவன ஏதாடே எல்லாரையும் நல்லா கவனிப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? மம்முட்டி டிபன் சாப்பிட்டியா? தம்பி மம்முடி டிபன் கூடப்பா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும்ண்ணே. ஒண்ணு இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு இளவு விழுந்திருக்கு. இப்படி ரேடியோ போட்டுக்கிட்டா எப்படிண்ணே? கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏப்பா வந்தவங்க சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிடாங்களே சாப்பிட சொல்லி கவனிப்பா. பக்கத்து வீட்டுல இளவு விழுந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். ஏய் மத்தியானம் சாப்பாடு இடம் வந்துச்சா? இடம் சீக்கிரம் அனுப்பப்பா. டேய், பக்கத்து வீட்டுல இளவு விழுந்திருக்கா? கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற பேப்பர. யார பார்த்தா பேப்பர்ன்ற? ஒன்னதான்டா. டேய் அந்த வீட்டுல சாவு இல்ல, எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழமை ஏன் கிழமை சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். டேய், செத்தவன் என்ன 16 வயசு குமரனா? இருக்கட்டும்டா. செத்தவனுக்கு வயசு முன்ன பொண்ணுங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக எனது வாழ்க்கை மீது ஆணையாக. தெரிஞ்சுக்கணும். ஹலோ, மைக் டெஸ்ட் 1 2 3. ஐயோ 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 ஐயோ. தாத்தா தாத்தா தாத்தா, என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாண பொண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் கண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்க தாத்தா. அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிளம்ப பிடிச்சி செருப்பால் அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறே தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடக்கிறே தாத்தா. இப்ப எவ்வளவு கிறுக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா.